இந்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்து வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத டிப்ஸ் தாங்க. நம்ம வத்த குழம்புக்கு நல்லா வெங்காயம் தக்காளியெலாம் வந்து வதக்கி எடுத்துடணும். நம்ம நல்லா திக்காக கிடைக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் தக்காளி வெங்காயமும் அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதக்கி கூட நம்ம அரைச்சி ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வத்தல்லையே அது சுண்டக்காய் இருக்குல்லையே அது நல்லா வந்து நம்ம நெய்யில் வதக்கி நம்ம போடலாம். இது கூடவே வந்து பூண்டுமே வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வந்து நெல்லிக்காய் நல்லா வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெல்லிக்காய் அளவு நம்ம வந்து புளியை வந்து கரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. 2 to 4 சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா வத்த குழம்புக்கு கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும். பூண்டுமே 5 to 6 பல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறோம். அதே போல் நம்ம கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு நம்ம தாளித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கணும். ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும். நம்ம நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குங்க. அதனால் நீங்கள் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணிக்கோங்க. புளியுமே வந்து நம்ம தேவையான அளவு புளி தான் நம்ம ஆட் பண்ணணும். அதிக அளவு புளி ஆட் பண்ணிங்கன்னா அதோடைய டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும். வெந்தயம் நம்ம வந்து இந்த எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்ல கூடுதல் உங்களுக்கு அரோமா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதிகமாக போடாதீங்க, அது கசப்பு சுவை தரும். அதனால் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயத்தை பொடி அளவும் நம்ம வந்து பொடிசாக நம்ம அரைச்சியும் போட்டோன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். இது போல் எண்ணெய் வந்து மேலே நல்லா பிரிஞ்சு வரவரை நம்ம வந்து இதை வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகே, நல்லா வந்து வதங்கிடுச்சு. ராஸ்மல் போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புளி கரைசல் தண்ணி எல்லாமே ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாதுங்க. இப்போ போயிடுச்சு. நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மசாலா என்னெல்லாம் ஆட் பண்ணுவோமோ அதில் நம்ம மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அதுவும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிக அளவு தண்ணி வந்து ஆட் பண்ண தேவையில்லைங்க. கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் தூள் கூட நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே வந்து மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப நல்லா உங்களுக்கு திக்கான டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு மல்லித்தூள் கூடுதல் சுவையும் கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா வந்து இதில் சாம்பார் பொடியும் நம்ம ஆட் பண்ணோன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கூடுதலாக கொடுக்கும். புளி கரைசல் சேர்த்து நம்ம வந்து கொதிக்க விடணுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வத்தலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரவரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வத்தலை ஆட் பண்ணணும். வத்தலை வந்து நேராக வந்து நீங்கள் போட்டுறாதீங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து நெய் இருக்குல்லையே அதில் வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டோன்னு சொன்னால் கசப்பு வந்து வராது. ஏன்னா கசப்பு சுவை இருந்துச்சுன்னா வத்தல் வந்து பிடிக்காது இல்லையா, அதனால் கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடணும். ரொம்ப அதிக அளவு வந்து ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடக்கூடாது. இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வரவரை நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து வத்தல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் இருக்குல்ல, நல்லா வந்து காஞ்ச சுண்டைக்காய் வந்து நெய்யில் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்படி நம்ம லைட்டாக வந்து கொதிக்க வச்சாலே போதுங்க. இது நல்லா வந்து கூடுதல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் நம்ம வந்து இதை உடனே சாப்பிட்றதோட மறுநாள்
நைட்டு வச்சுட்டு நம்ம வந்து மறுநாள் மார்னிங் சாப்பிட்டோன்னு சொன்னால் வத்த குழம்பு ரொம்ப வேறு லெவலில் உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம லைட்டாக வந்து கொதிக்க வச்சு எடுத்தாலே போதுமானது. இன்னொரு நல்ல ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறோங்க. நம்ம இதில் கொஞ்சம் நல்லா திக்காகவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை இருக்குல்லையா, வறுத்த வேர்க்கடலையும் நல்லா வந்து இடிக்கல்லில் இடிச்சிட்டு ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். இதோடைய டேஸ்ட்டுமே வந்து வேறு லெவலில் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு நல்லா வந்து லைட்டாக கொதித்து வந்ததுமே வந்து ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் நம்ம மூடியே வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுடுவோம். ஹை ஃப்ளேம் வைக்க தேவையில்லைங்க. கொஞ்சம் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேர்க்கடலை இருக்குல்லையே, அதை வந்து நல்லா இடிக்கல்ல இடித்து வச்சுருக்கோம். இந்த இடித்து வச்ச வேர்க்கடலை குழம்புல கலந்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். இப்படி நம்ம வந்து செய்யும்பொழுது ரொம்ப நல்லா கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும். வேர்க்கடலை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுடைய வத்த குழம்புக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது போல் நல்லா வந்து இந்த புளி கரைசலில் மசாலா எல்லாம் ஊறி வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டு வந்து கொடுக்குங்க. அதே போல் வந்து வெல்லமுமே வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம கடைசியாக ஆட் பண்ணும்போது நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா வந்து சாதத்துக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்களுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக எப்படி வந்து வத்த குழம்பு வைக்கிறதுங்கிறத பற்றின செய்முறையை செஞ்சு பாருங்கள்.